பத்தியா அடினேட்டு டெய்லியே மாங்கு குடிட்டே கிடக்குறேன். எப்படி புளி வளைஞ்சு போய் கிடக்குதுன்னு அத்தி அத்தி அப்படி உட்கார்ந்து புளியா பறக்குது. அடி மூஞ்சி முகையெல்லாம் புளியா போயிரண்டா. அங்க போய் உட்காருப்போ. ஏய் 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 குடிடி, நான் வேணா குடி தரேன். பாவம் பாவம் கண்ணுக்கு முன்னாடியே மாசமா உள்ள பிள்ளை கஷ்டப்பட்டு குடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு சொகுசா இருந்தா அது வேற. குடு 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 குடு, நான் குடி போடுறேன். பரபரன்னு குடி விடணும். குடு, நீ அரை மணி நேரம் பண்ற வேலையை நான் ஒரே செகண்ட்ல முடிச்சு போடுவேன். உனக்கு ஒரு வேலையை பார்க்க சொல்லி நீ எனக்கு 9 நேரம் வச்சு போடுவேன். நீ அங்கிட்டு ஓரமா போய் நில்லு, நான் கூட்டிக்கிறேன். போ, வேணாம்னா போ. ஆடி 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 நெட்டு, நீ கூட்ட வேணா கொல்ல வேணா. அந்த டயத்துக்கு அந்த குடத்தை குடிஞ்சு நின்னுதே தூக்க முடியுதுல்ல, அதை எடுத்து நான் தண்ணியை தெளிச்சு விடுவேன். அந்த வேலை வேணா பாருடி. எங்க எந்த குடா அந்த வாடியாக்கேன். சரி சரி, இங்கிட்டு வா இங்கிட்டு வா. சர சர சரன்னு தெளிச்சு விட்டு போறேன். என்ன இப்ப காலையில ஜானியை போட்டு கரைச்சு தெளிக்கிற, அப்புறம் இப்ப என்ன மாடி நெட்டு என்னத்த காலையில பத்தியா சாணி போட வாசம் மாதிரியா இருக்குது. அப்படியே பறந்து போய் கிடக்குது. தூசி பறக்கிற பறையோ அந்த காத்தை அடிச்சுச்சுன்னா அதுக்கு தாண்டி இப்படி வெயிலுக்கு நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டா சித்த குளு 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 குளுன்னு இருக்க முடியும். இல்லாட்டி மனசை இருக்க முடியல அந்த கொட்டாய்க்குள்ள. அதுக்கு தாண்டி தண்ணியை தெளிச்சு விடுறேன். நானுமே ஒரு நாளைக்கு 4 தடவை தெளிக்கிறேன். ஒரு தடவை 2 தடவையா வெக்க அனல்தான் தாங்க முடியுது இல்ல. என்னத்த பண்ணி தொலைறதுப்பா. நம்ம நேரம் காலமே நம்மள எங்க உருப்பட விடுதா. இப்படிதான் இருந்தா என்னத்த பண்ணி சொல்லுது. யார நம்ம குத்தம் சொல்றது சொல்லுப்பா. இங்க பாரு, நானே தென்னைக்கிட்ட வாங்கி எப்படியாவது போட்டு விட்டு போறலாம் அந்த வெயிலுக்குள்ளேயும் நினைச்சேன். என்னத்த நடக்குது, ஒண்ணும் நடக்குது இல்லையே. ஒரடி முன்னாடி போனா 9 அடி சாரிக்கு கீழே விழுகுறான். அப்படி இருக்கும்போது என்னடி பண்றது நெட்டு? நீ என்ன பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என் பொழப்பு எப்படி சீப்பா சிரிக்குதுன்னு இது இருந்துட்டு போகுது. இந்த அக்கினி சித்திர வையாசிலாம் எப்படி நான் ஓட்ட போறேன்னு தெரியலையே. இப்பவே இந்த கணருது. இந்த குடிசைக்குள்ள இருந்து நான் ஒப்பேத்தன மாதிரி இந்த வருஷத்தை சொல்லு. சரி 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 சரி, எல்லாம் வரும் வரும் வரும். கொஞ்சம் மெதுவாக வரும். நீ இல்ல கொள்ள ஆரம்பிச்சுன்னா தொடர்கதையா தொடர் வண்டி மாதிரி போயிட்டே இருக்கும் லென்த்தா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நல்லா வருவேன். முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மெதுவாக வரும். ஒரே அடியா படத்துல காமிக்கிற மாதிரி, சூரியவம்சம் படத்துல மாதிரி ஒரே படத்துல முன்னுக்கு வரணும்னா எப்படி? அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், இருக்க ஒரு குச்சி போட்டுட்டா போதும் சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரே படத்துல நான் முன்னுக்கு வர்றதான். அடி போய் நீ சும்மா இல்லாம ஆவுனா படத்தையும் பாட்டையும் இழுத்து போடுவேன். ஏன் வீணா போனது இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த வாரி எடுத்து தெளிச்சு விடு இல்லாட்டி விடு, நானே தெளிச்சுக்கிறேன். உன்னிட்ட சொன்னதுக்கு 7 பேச்சா. உனக்கு மரியாதை அவ்வளவு மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க. சும்மா அப்புறம் நீ தான் பேச்ச கொடுத்தது அது இல்ல இது இல்லைன்னு அதுக்கு பதில் சொல்லிட்டு உனக்கு வீணா போனது அது இது. சும்மா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்னை வந்து நோஸ்கர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நேட்டுக்குட்டி சரி, என் தங்க குட்டில செல்ல குட்டில நோச்சுக்கிட்டுலாம் பண்ணல. எடுத்து தெளிச்சு விடுடி. அடி கைப்பாயி, அட சுப்பா மவள ஆகாப்பு போட்டு குடிக்க வந்தாங்களே. பரசுவா வலி வந்துச்சு குடிக்க போனாங்களே ராத்திரி. புள்ள பறந்துருச்சாமா? இல்லக்கா இல்ல, என்ன புள்ள இல்ல பறக்கல. கேட்டனே காலையில அவ தம்பி கொண்டாட்டியாங்க நின்றா. கேட்டேன் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு தான் பறக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னாக்கா. சரிடி யாண்டி கருப்பாயி, உன் வாயிட்டே கேக்குதா பத்தியா? ருசியை தேடுது. 2 நாளா பல்லு வலின்னு கணத்தே கைய வச்சு புடிச்சுக்கிட்டே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்ச இன்னைக்கு சரியா போனவன் ஐஸ் வாங்கி சுப்பிக்கிட்டு தெரியற. ஏன் சத்து 2 நாள் 3 நாளைக்கு ஒழுங்கா இருக்க வேண்டியதானடி? ஆமா, இங்க வந்து உட்காந்தவனையே ஐஸ்கார பூத்து அடிச்சுட்டு வந்துடுறேன். எங்க அந்த வண்டியை பார்த்தவனே கேக்குது. நல்ல வேலைக்கு இதுக்கு வாங்கி சாப்பிடாதாக்க மயக்க தெளிகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல யாடி சம்பவம். அப்புறம் அவளுக்கு நேரம் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பி தின்னுக்கிட்டு இருந்தா அவளுக்கு ஆசை வராது பாவம். சரி பல்லு வலிந்தே அந்த கொடி எடுக்குது. எனக்கு பல்லு வலி எல்லாம் இல்ல. இந்த ஆயுச சாப்பிடவன பத்தியா பல்லுகள் எல்லாம் கூசு கிடக்குது. ஆமா சார், இது நல்லாவா இருக்குது. 10 ரூபா வாங்குறேன், வாங்கிட்டு ஒழுங்கா தர உப்பு கச்சி கிடக்குது. ஒரு இனிப்பிடிப்பு எதுவும் இல்ல, ஒரு டேஸ்டும் இல்ல. நான் அந்த சேமியா சவரிசி ஐசதான் கேட்டேன். அவனை புருட்டு மிச்சர் இதை தந்துட்டு போறேன். வெயிலுக்கு நல்லா இருக்கும்னு. எங்க நல்லா இருக்குது? நாளைக்கு வரட்டும். நாளைக்கு இந்த பக்கம் வருவல்ல, வாங்கி போறேன். நல்லாவே இல்லை, உன் ஐச கீழே தூக்கி வீசி விட்டேன்னு ஒரு ஐஸ் புதுசாவே வாங்கி திரும்ப முடி. என்ன மாக்கா உப்பு கைக்காம இருக்குது. வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குதுல்ல. அப்புறம் என்ன கப்புங்க வாங்கி ஓடுது, கையெல்லாம் ஓடுது, சப்புங்க உரி ஓடுது. கற்பா 10 வண்டி உள்ள போகுமே பாசு, அது உள்ள போயிருச்சா? வர்றதுக்கு லேட் ஆகுமோ? பாட்டியில அங்கதானே உட்கார்ந்துருக்கிய. யாரு ஆடி வெள்ளத்தாயி மாவளா? ஆடி பாப்பா குட்டி வாடி எப்ப அந்த ஊர்ல இருந்து நல்லா இருக்கியா? பாத்து எத்தனை நாளாகி போச்சு. உங்க அம்மா நடவடியா இருக்கும் போதே வர்றது இல்லையா? ஏன் வர்றதில்ல? ஆடி ஆத்தா பாவம் மேல ஆத்தா உயிரையே வச்சிருக்குமே. இப்படி கிடக்குது வத்தியாடி கிடந்த கடையா. பாத்தியா வாடி ஆத்தா வாடி. வண்டி இப்பவே உள்ள போற நேரம் முடி. வா வந்து இப்படி உட்காரு. வா அந்த
இங்க பாரு சின்னம்மா, நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வர்றீங்க, சப்போர்ட் வக்காலத்து வாங்க வர்றீங்களோ நீங்க? ஆடி அம்மா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண வரல, சப்போர்ட் பண்ணவும் வரல. நியாயத்தையும் சொல்றேன். நாங்க தான் போனமே ஆஸ்பத்திரிக்கு ஆத்தா பார்க்க. எங்க அப்ப நீ நின்றுக்க வேணாமா அந்த இடத்துல? எங்க மத்தவங்களா நிக்கிற அந்த 10 குடிலாம் நிக்கிறா, அவனுக்குலாம் நிக்கணும்னு என்ன தலையெழுத்தா போய் அங்கே கடையா கிடந்து குடிக்க வந்தாங்க. நீ வர்றது இல்லையா? நீ உன் புருஷனை வந்து எட்டி பாக்குறது இல்லையா? ஏன் உன் புருஷனே நீ தான் வீட்டுல இருந்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆம்பளை பையன் அந்த சுருளி பாவம் கிடந்து படாத பாடுபட்டானே, உன் புருஷனை வந்து அனுப்புறது இல்ல. பாவம் நல்லா இருக்கும்போது என்னது நல்லது பிள்ளது அத்தனை கொடுத்து அனுப்பும். எல்லாத்தையும் பண்ணிச்சு, எது பண்ணாம இருந்துச்சு அந்த வெள்ளத்தாயி? அப்படி மனசு கிடக்குறாளே, ஓட்டமா ஒடியாறது இல்ல உன் புருஷங்காரே. ஆச்சு நல்லா இருக்கும்போது நமக்கு அப்படி பண்ணிச்சே இப்படி பண்ணிச்சேன்னு. என்ன காலம் போங்க, கால கொடுமை. அடி இவ ஒருத்தி பிள்ளைக்கு வேலையில இருந்திருக்கு, வேலையில இருந்தாலும் வர முடியாம போயிருக்கு. அதுக்காக இப்ப பார்க்க போனா விட மாட்டாங்களா? இவளுக்கு இல்லாத உரிமை அவளுக்கு வந்துருச்சான்னு கேக்குறேன். நீ பேசாத கற்பாயி, எப்ப பார்த்தாலும் நீ அந்த வடரோசாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ. நீ சரியில்லடி, நீ சரியில்லை போங்கிடு. அடி நீ வாடி பாப்புக்கிடு, இங்கிட்டு வாடி பாப்பாங்கிட்டு வா. ஐஸ் சப்பரியா? நான் தம்பி நிக்குது, ஐஸ் படி தம்பி வாங்கி தரவாடி. நல்ல வெயில் போடுறது, பாவம் புள்ள வந்துட்டு இப்படி அழுதுகிட்டு போறாளே. இது பண்ணாம இப்பதான் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படி சொல்லி ஆத்தா, நீ அப்படி சொல்லு. எங்க நம்ம சொன்னா யார் புரிஞ்சுக்கிறா, யார் தெரிஞ்சுக்கிறா? ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தவங்க உடனே உடையார முடியுமா அவசரத்துக்கு? வேணாம் வேணாம், ஐஸ் வேணா ஒண்ணு வேணா, நீங்களே தின்னுங்க. அடி ஆமா அடியல, ஆமா அடியல. நீ ஆயிரத்தை சொல்லு கருப்பாயி. சரி பிறந்தவ ஏதோ வரல கொள்ளல, ஏதோ இப்ப தேடி வந்து விட்டல, அவனதான் கூட்டிட்டு போய் ஆத்தா பார்க்க விடுறது இல்ல. இது என்ன அட்டூழியா? இதென்ன அட்டூழியம் பண்றாளுங்க? ஒரு நியாயமெல்லாம் பேசுறாளுங்க. இவ பண்றது சரியாக்கப்ப? நான் என்னத்த சொல்ல, நான் ஏத சொல்ல? இந்த வீட்டுக்கு வந்து ராட்சசி வந்து அநியாயம் பண்றாளே, ஆதிக்கம் பண்றாளே ஆத்தா. இத கேப்பாரு இல்லையா? இத கேப்பாரு யாரும் இல்லையா? எங்க ஆத்தாவை பார்க்க விடாம இப்படி என்ன கொடுமாடிச்சு தெரிய விடுறாளே, பாத்தீங்களா? என் ஆத்தா மட்டும் நல்லா இருக்கிறது தானே இப்படி வந்துட்டு திரும்பி போவனா? ஆத்தா நீ திரும்பி இப்படி போக விடுமா? அடி 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 பாப்பமா, அடி பாப்பமா, யாரு இதுக்கெல்லாம் அழுவுற? அவ அப்படி சொல்றவ இல்லையா? வரவ சப்ளை சொல்ல மாட்டாளே, வாய் துடுக்க இருக்கா பேசுவா. அதனால பெத்த மவள அவன ஆத்தா பார்க்க வேணாம்னு சொல்லுவாளுங்களே, அவளாவது அவ அப்படி சொல்ற கூடியவன் இல்லையே. ஆமா ஆமா சொல்லாம இருப்பா. அவளை பத்தி நீ தான் மெச்சுக்கறணும் போ, மெச்சுக்கறணும். உனக்கிட்ட நல்ல பாசமா இருக்கமா அப்படி மினுக்கி எடுத்துருவான்னு நினைக்கிறேன். மினுக்குக்காரி மினுக்குக்காரி, அவன் மினுக்க நம்பிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு போச்சுட மணி. அதானே அதானே, அவ அப்படி சொல்லாம புள்ள அப்படி அழுகுவாளா? மூசு 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 அப்படி அழுகுவாளா? அடி கருப்பாயி அவனை அடிச்சடிச்சு விரட்டி விடுதா போல. அதுதான் பாவம் இப்படி வந்து அழுதுகிட்டு நிக்கிறா. இதை விடலாமா சும்மா? அடி அடி பாப்பமா, நீ அழுகாதடி. உனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, உனக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்காளுங்க அவளுங்க. அடி நீ வா, நான் பேசி உன் ஆத்தா பார்க்க வர்றேன். என்ன பேசுறாவ என்ன? இல்ல 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 ஆத்தா இல்ல, நான் அந்த வீட்டு படி மிதிக்க மாட்டேன். அந்த வீட்டுல படியும் இல்ல ஒண்ணும் இல்லையா? நான் அந்த வீட்டு தரையை நான் மிதிக்கவே மாட்டேன். நான் அந்த பசு வந்து நான் ஏறி போறேன். இன்னும் யார் எட்டி பாப்பா அந்த பக்கம்? என் ஆத்தாவா கண்ணு முடிச்சு எழுச்சு என்னை தேடி வந்தா மட்டும் சொல்லி புடுங்க. நீங்க தான் அதுக்கு சாட்சி. உன் மகன் 10 வாட்டி இந்த பக்கம் வந்துட்டு போனா, உன்னை தேட வந்தா, உன்னை பார்க்க வந்தா, அவளை யாரும் பார்க்க விடலைன்னு நீங்க தான் சொல்லணும். அடி பாவி சண்டாளி, 10 தடவை வந்தாளா? முடியாம கிடக்கு 1 மாசம் ஆக போது. 1 மாசம் கழிச்சு வந்து போட்டு 10 தடவை வந்தாளா? இவளு லேசுபடவில்லையே, சரியான ஆத்தா இருப்பா போலயே. அவ சௌரியத்துக்கு வந்து போட்டு 10 தடவை வந்தாலாம், 10 தடவை. அப்படிலாம் விட முடியுமாடி? என்ன உன் ஆத்தா கண்டுபிடிச்சாங்க சொல்றது? இன்னைக்கு நீ ஆத்தா பார்த்து நம்ம அடி எந்திரிங்கடி, அடி எந்திரிய கற்பா, எந்திரி எந்திரி. இன்னைக்கு 2 ஒன்று பார்த்து போடுவான். பாவ புள்ள நம்ம கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு கண்ணா நின்று இப்படி அழுது அங்கத்தை வடிக்கிற. வாங்கடி, அப்புறம் நம்மளா இருந்து என்னத்துக்கு? ஆத்தானே அடி பாப்பமா, நீ இந்த வீட்டுக்கு பிறந்தபடி அத்தனை ரைட்ஸ் உனக்கு இருக்குது. அந்த வீட்டுல ரைட்ஸ் இல்லாம இல்ல. நீ என்ன பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த போய் பஞ்சாயத்து தலைவர் கூட்டு, பஞ்சாயத்தை கூட்டு அவன் கையை கட்டி நிக்க வச்சு போடலாம். அந்த அளவுக்கு உனக்கு எல்லாம் இருக்குது அந்த வீட்டுல உரிமை. இப்படி அழுத்துக்கிட்டு போற அழுத்துக்கிட்டு ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சிட்டு தானே இப்படி என்னைய பேசுறா. ஒண்ணும் தெரியாதவன் சொல்லிவிட்டு தானே இப்படி அடிச்சு விரட்டுறா. உங்க மாதிரி 4 நல்ல மனசே இருக்க கண்டு நான் அப்படி கஷ்டத்தை சொல்லவும் புரிஞ்சுக்கிட்டியே. சரி வாங்க ஆத்தா, வாங்க வாங்க வந்து நீங்க ராதாவிட்ட சொல்லி அடிச்சு இது பண்ணி விடணும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் ஓடல தூங்க போச்சு. தள்ளிக்கடி தள்ளு. ஒரு வேலை சொல்றதுல என்ன என்ன நீ இப்படி இருக்க? உன்னைய உன் மாமியா எப்படி வச்சு ஒப்பாத்தது தெரியலையே. அப்புறம் அந்த மொட்டாத திட்டறதுல தராதே தப்பு இல்லப்பா. ஒண்ணு ஒரு ஆளி இருக்கிறதுக்கு என்ன இந்த பாடு படுத்துற? இப்ப சொல்லி எம்படி நேரம் உன்னை சொன்ன நேரத்துக்கு நான் தெரிஞ்சு விட்டுனா காஞ்சே போயிருக்க முடியும். எருமை கடை எருமை மாடு அதுக்கு நல்லா திட்டுவாங்க வீட்டுல. ஏய்
யாய் இங்க பாரு, நானே கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா வந்து இருந்துட்டு போலாம் தான் இங்கிட்டு வர்றது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மொட்டை கிழவியை பத்தி யாவுக்கு பத்தி பேசினேன்னு வை, அப்புறம் ஓமண்டே மொட்டை அடிச்சு விட்டு போடுவேன். உன்னைய விட ஏன் மாமியா கிழவி தேவையில்ல மொட்டை கிழவி, அது வந்து பரவாயில்ல. நீ ரொம்ப நோய் நோய்த்தவளா இருக்கிறடி வனரோசா. சரி இல்ல போ போய் தொலை, நீ தெளிக்காம போய் தொலை. அப்புறம் எப்படி பேசி நான் போய் பத்தாக்கா வீட்டுக்கு போறேன். ஏங்க ஆமா இப்படி நேரம் ஆயிப்போச்சு. நான் வந்து இப்படி நேரம் பேசிக்கிட்டு பத்தாக்க நேரம் வந்திருக்கணுமே, என் சத்தம் கேட்டு என் இனிமையான குரல் கேட்டு அப்படியே ஓடோடி வந்திருக்கணுமே. என்ன ஆளை காணமே. ஏன் பத்தாக்கா எங்கேயும் டவுனுக்கு எங்கேயும் போயிருச்சா, இல்ல மாம்சோட வயக்காட்டுக்கு எங்கிட்டு போய் டூயிட் போட போயிருச்சா? ஆமா பத்தக்கா ஏதோ கூட தூக்கிட்டு போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. சரி சரி வர 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 இந்த வேலையை முடிச்சு நீ தோடி, அப்புறம் நானும் கூட பத்தக்கா வீட்டுக்கு வரேன். சரியா? டா டா அடி என்ன ஏர்மே என்ன இந்த 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 இல்லடி அந்த கால் மிதிக்கு சாக்க போடல, அவ தாண்டி வேலை இந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ தூக்கி அந்த கூடாத்து மேல அங்கிட்டு உதறிட்டு போடு. சரி சரி. ஆமா உன் வீட்டு கிளவி ஆத்தா என்ன பண்ணிட்டு இருக்கு? நல்லா இருக்குதா? பாவம் வர்றது உங்க கூட வெளியில இருந்து அப்படியே பேசிட்டு ஏக்கணும்னு போயிடுறது, வந்து அது கூட உள்ள வந்து பார்க்க முடியுது இல்லையே. எப்படி இருக்குது? அவங்களுக்கு என்னடி அம்மா மகாராணி கணக்கா அவங்க நல்ல காலை நீட்டி நிமிந்து எடுக்கணும்னு படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சோத்துக்கு அடுத்த நேரத்துக்கு என்ன பண்ண போறோம்? வெயில் அடிக்குது வெட்டி அடிக்குது என்ன கவலையா? அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல, நிம்மதியா எந்த நேரமும் உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. சரிடி சரிடி. பாவம் கண்ணை முடிச்சாதான் உன்கிட்ட படாத பாடுபாடு. இப்படியே தூங்கணும், கொஞ்ச நாளைக்கு கண்ணை மூடிக்கிட்டாவது தூங்கிட்டு கிடக்கணும் விடு. இல்லடி நெட்டு, அந்த கிளவி பேச்ச கேட்காமல அந்த சண்டை போடாமலே இருக்க முடியலையே. வாய் கை நம்ம சும்மா இருக்க முடியல இல்லையே. ஆயிரத்தை சொல்லு, என்கிட்ட கிளவினால நடவடியா இருந்து எப்படி சண்டை போடுறது? நல்லா ஆக்டிவா இருக்கதாண்டி நல்லா இருக்குது. இந்த லைஃப் போர் அடிக்குது நெட்டு, போர் அடிக்குது. யா மாதிரி வனரோசா, நீங்க சண்டை போடுறீங்களோ இல்லையோ, உங்க சண்டையை பார்க்காம காதுல அந்த இனிமையான வார்த்தைகளை கேட்காம என்னால இருக்க முடியல. உறங்கனால அன்னைக்கு நாள் கம்ப்ளீட் ஆகுது இல்லையே, இன்கம்ப்ளீட்டாவே இருக்குது. வனரோசா உங்க கலைக்கு சண்டையை பார்த்தாதான் நாலு நாளா இருக்கும். என்ன பச்சி, என் வீட்டு குடும்ப கதை உனக்கு நல்ல டைம் பாஸா இருக்க முடியும் இருக்கும். நாங்க மாமியா மருமகள அடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது, வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு நல்லா கூத்து பார்க்கற மாதிரி இருக்குதா கூத்து? ஆமா, தெருவுல நடக்கிற கூத்தாவது தோத்து போயிடும். மனரோசா ஏன் கிளவி கிளவி கிளவின்னு சண்டை போடுறதும், கிளவி என் வீட்டுக்காரு என் வீட்டுக்காரு என் வீட்டுக்காரின்னு சண்டை போடுறதும் எப்ப பாக்குறதே அப்படி கண்ண குளிர்ச்சியா இருக்கும். இதுல தெருக்கூத்த சொல்ற, தெருக்கூத்தோட தோத்து போயிடும். அந்த அளவுக்கு இருக்கணும் உங்க சண்டை. இதுக்காண்டியே உன் வீட்டு கிளவிக்கு நல்லா மாதுளம்பழம் ஜூஸும் ஆப்பிள் ஜூஸுமா அரைச்சு அரைச்சு ஊத்தி அதை ஆளை சேர்த்து எழுப்பி விடணும். முடி எழுப்பி விட்டுட்டு சண்டையை போட்டு நார் அடிக்க விடணும். சரிம்மா சரி சரி. அப்ப டவுனுக்கு போனீனா ஒரு 2 கிலோ ஆப்பிள் 2